ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்திங் பிரதர். நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கேன். எப்படிங்க பிரதர் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சிஸ்டர், டபுள் குஷியில இருக்கேன். நிரந்தர யோகி ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இப்பவே சாக்காரத்துல இருங்க, இப்பவே நிராகாரமா மாறிடுங்க. ஒரு செகண்ட்ல நிராகார ஸ்திதிக்கும் போயிடணும், ஒரு செகண்ட்ல திரும்பி வர்றதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அதான் இன்னைக்கு ஸ்லோகன்ல சொல்லியிருக்காரு சூப்பரா. நிராகாரத்துல இருக்கும்போது பிராமண ஆத்மாவன்ற நினைவுல இருங்க. சாக்காரத்துல இருக்கும்போது பிராமண ஆத்மாங்கிற நினைவுல இருங்க. நிராகாரமாகும் போது நிராகார ஆத்மா பரந்தாமத்துல இருக்கேன் அப்படிங்கிற நினைவுக்கு போயிடுங்க அப்படிங்கிறாரு. ஓகே, ஆரம்பிக்கலாம். பாபா என்ன சொல்றாரு பாப்போம். வாணி வந்து டேட் 29/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் ஸ்ரீ பரமாத்மா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியமில்லை. கல்வி என்பது கண்களை திறந்து கொண்டுதான் கற்கப்படுகிறது. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல கல்வி, அதாவது கண்ணை திறந்துதான் சொல்லித்தர, அதாவது கற்கப்படுகிறதுன்னு என்னங்கிறது படிக்கிறாங்க. ஓகே, அத சொல்லுங்க பிரதர். அதான் இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. யாரும் ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க, கண்ணை திறந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால இங்க நீங்க படிக்க வந்திருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. யோகா பண்ணும்போது கண்ணை திறந்துட்டு தான் யோகா பண்ணணும். அடயோகிகள் போல, சன்னியாசிகள் போல கண்ணை மூடிக்கிட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப புத்தகத்துல பாடம் படிக்கிறோம்னா எப்படி கண்ணை திறந்துட்டு தானே உட்கார முடியும்? கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்தீங்கன்னா எப்படி படிக்க முடியும் உங்களால அப்படின்னு காமெடியா கேக்குறாரு அப்பா. அதுதான் சொல்றாரு, கல்வி என்பது கண்களை திறந்து கொண்டு தானே படிக்கிறீங்க, அதாவது கற்கப்படுகிறது அப்படின்றார், படிக்கப்படுகிறது. ஓகே, கண்ணை மூடிட்டா ஒண்ணுமே தெரியாதே. அதுதான் கேள்வி கேட்கிறாரு அப்பா. சிவபாபா சொல்றாரு, பக்தி மார்க்கத்தில் பக்தர்களிடம் இருக்கும் எந்த பழக்கம் இப்பொழுது குழந்தையாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. பதில் என்ன சொல்றாங்கன்னா, பக்தியில் ஏதாவது தேவதைகளோட சிலைக்கு முன்னாடி போய் நின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எதையாவது கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு கேட்பதே பழக்கம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி முன்னாடி போய் என்ன கேக்குறாங்கன்னா, செல்வம் கேக்குறாங்க. ஆனால் கிடைப்பது எதுவும் கிடையாது. இப்பொழுது குழந்தையாகிய உங்களிடம் இந்த பழக்கம் கிடையாது. நீங்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். குழந்தையாகிய நீங்கள் விசித்திரமான, அதாவது தேகமற்ற அப்பா, நம்ம அப்பா, அந்த தந்தையை பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான வருமானம் கிடைக்கும். ஆமா, பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்கன்னா, லட்சுமி கிட்டயோ இல்ல ஏதோ ஒரு தேவதை கிட்டயோ போய் எனக்கு செல்வம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேக்குறாங்க. ஆனா அங்க போய் கேக்குறதுனால என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. அப்ப நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பக்தி மார்க்கத்துல கேட்டீங்க, அந்த பழக்கம் அங்கயோட போகட்டும். இப்ப இங்க ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா? அப்ப நீங்க இங்க தந்தை கிட்ட எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு பிறப்புரிமையாவே ஆஸ்தி கிடைச்சிருக்குது. அப்ப நீங்க விசித்திரமான தந்தைய பார்த்து கொண்டே இருந்தாலே போதும், இல்ல நினைவு செய்துட்டு இருந்தாலே போதும். அதுலதான் உண்மையான வருமானம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, செல்வம் கிடைக்குது, மகிழ்ச்சி ஏற்படுது. அங்க போய் தேவதைகள்கிட்ட வேண்டிட்டே இருந்தீங்க, அங்க ஒண்ணுமே கிடைக்கல இல்லையா உங்களுக்கு? அதான் தந்தை உங்களுக்கு எளிமையான வழி சொல்லித்தாரேன் அப்படிங்கிறாரு. ஓகே, பாபா சொல்றாரு ஓம் சாந்தி சொல்லிட்டு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைக்கு புரிய வைக்கிறார். இது பாடசாலை. ஆனால் இங்கு எந்த ஒரு சித்திரம், அதாவது தேகதாரிகளையும் பார்க்க கூடாது. இங்கு பார்த்தாலும் புத்தியானது தேகம் மற்றவரிடம் சென்று விட வேண்டும். எங்க ஆசிரியர் தேகமற்றவர் ஆசிரியரா இருக்காருல்ல, நமக்கு பாடம் சொல்லி தருவார். பள்ளியில் குழந்தைகள் கவனம் எப்பொழுதும் ஆசிரியர் மீது, ஆசிரியர் பக்கம் தானே பாப்பாங்க. அத சொல்றாருங்க பிரதர். அதே மாதிரி பார்க்க சொல்றாரு பாபா, ஆசிரியர் மீது கவனம் செலுத்துங்கள். ஏன்னா அவர் தான் இப்ப உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்ன்றார் பாபா, அவர் கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டும். பிறகு திரும்பி பதில் கூற வேண்டும்.
ஏதாவது கேட்டா பாபா பதில் கூறணும்ன்றார். கேள்வி ஏதாவது கேட்டா ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் எனில் நான் பதில் கூறுகிறேன் என்று கூற வேண்டும் அல்லவா? இங்கு இது விசித்திரமான பள்ளிக்கூடம். ஏன்னா இது வந்து விசித்திரமான ஒரு ஒரு புதிய ஒரு தனிப்பட்ட படிப்பு. பாபா சொல்லிட்டாரு பாருங்க, நம்ம படிப்பு தனிப்பட்ட படிப்பு. நீங்க வாசிங்க சிஸ்டர், கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க சொல்றேன். ரொம்ப ஸ்பீடா வாசிக்காம ஸ்லோவா வாசிங்க கொஞ்சம். அது பாபா இப்பயே சொல்லிட்டாரு விசித்திரமான படிப்பு சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பிரதர், கற்பிப்பவருக்கு தேகம் கிடையாது, ஆக படிக்கிற பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும். பள்ளியில் ஆசிரியர் முன் கண்களை மூடிக்கொண்டு அமர்வார்களா என்ன? பக்தியில் கண்களை மூடிக்கொண்டு மாலை ஜெபிக்கும் பழக்கம் இருக்கு. சாதுக்களும் கண்களை மூடிக்கொண்டு அமர்கிறார்கள். அவர்கள் பெண்களை ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. பார்த்தால் மனம் சஞ்சலம் ஆகிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைய உலகம் சமோ பிரதானமான உலகம். தந்தை குழந்தையாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். இங்கு நீங்கள் சரீரத்தை பார்க்கிறீர்கள், ஆனா புத்தியானது அந்த விசித்திரமானவரை, தேகமற்றவரை நினைவு செய்ய வேண்டும். இது என்னன்னா சிஸ்டர், இப்ப சன்னியாசிங்களுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. எப்படின்னா, எதிரில் பெண் வந்தா அவங்க தலையை திருப்பிக்கிடுவாங்க, இல்ல கீழே குனிஞ்சுக்கிடுவாங்க. நேருக்கு நேரா முகத்தை பார்க்க மாட்டாங்க. நேருக்கு நேரா முகத்தை பார்த்தா விகாரங்கள் தூண்டப்படும் அப்படிங்கறதுனால அவங்க பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிக்கிடுவாங்க. அது போல இங்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. யாரை பார்த்தாலும் தேகத்தை பார்க்க வேண்டியதில்ல. தேகத்தை பார்த்தாலும் உங்களுடைய புத்தி நினைவு தந்தைகிட்ட இணைஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு வருமானமும் ஏற்படும். ஈஸியான வழி இல்லையா? ஏன்னா பரமாத்மாவும் நிராகாரமான தந்தையா இருக்காரு. இவங்களுடைய உண்மையான எதிரில இருக்கவங்களுடைய உண்மையான ரூபம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான ரூபமும் ஆத்ம ரூபம் தான், நிராகார ரூபம் தான். தந்தையை எப்படி பாக்குறீங்களோ அதே போல இவங்களையும் பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இங்க நீங்க சரீரத்தை பார்க்கிறீங்கன்னா நம்ம பிரம்மாவா சரீரத்தை பார்த்தாலும் உள்ள இருக்கிற அந்த தந்தையை பார்க்கணும். ஆமா, சித்திரத்தை பார்க்க கூடாது. உடலை பார்க்காம உள்ள இருக்க நிராகார தந்தையை தான் பார்க்கணும். அதுலதான் வருமானம் இருக்குமே தவிர அந்த பிரம்ம பாபா பாக்குறதுனால எந்த வருமானமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் மென்ஷன் பண்ணி இந்த வாணியில சொல்றாரு. சரிங்க பிரதர், அதுதான் ஓகே. பாபா சொல்றாரு, இவ்வாறு அதாவது தேகத்தை பார்த்தாலோ அந்த தேகமற்றவர் நினைவு செய்யும் அளவுக்கு எந்த சாது சன்னியாசியும் இருக்கவே முடியாது. அதாவது எதுல விட்டோம் பிரதர், இங்கு நீங்கள் சரீரத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் புத்தியானது கரெக்டா பிரதர்? இன்று இல்லைங்க பிரதர், அடுத்த லைன் வாசிங்க சிஸ்டர். பெண்களை ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. சன்னியாசிகள் பத்தி சொன்னார் பாபா. பார்த்தால் உங்களுக்கு மனம் சஞ்சலப்படும். ஆனா இன்றைய உலகம் தமோ பிரதானமானது. தந்தை குழந்தையாக உங்களுக்கு புரியுகிறார். இங்க நீங்க சரீரத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் புத்தி வந்து விசித்திரமான தேகமற்ற தந்தையை நினைவு செய்கிறது. இவ்வாறு அதாவது தேகத்தை பார்த்தாலும் அந்த தேகமற்றவரை நினைவு செய்யும் அளவுக்கு எந்த சாது சன்னியாசியும் இருக்க முடியாது. இது என்னங்க பிரதர் அர்த்தம்? அந்த அவங்களுக்கு தெரியாதுல்ல சிஸ்டர், ஆத்ம நிராகாரமானது ஒளி புள்ளியானதுன்னு சன்னியாசிகளுக்கு தெரியாது இல்லையா? தந்தை சொல்லும் போதுதான் நமக்கே தெரியும். அதனால அவங்க தேகத்தை தான் பாக்குறாங்க, அதனாலதான் கண்ணை மூடிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இதுக்கு ஒரு நல்ல கதை உதாரணம் கூட இருக்குது சிஸ்டர். ஒரு முனிவர் என்ன செய்வார் அப்படின்னா, நல்ல தவம் பண்ணுவாரு. தவம் பண்ணி என்ன செஞ்சிருவாருன்னா, சாதனை பண்ணி இவர் பறக்க ஆரம்பிச்சிருவாரு. இவரு அவரா உட்கார்ந்த இடமானிக்கே இருந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி வந்துரும். அவரு ஒரு ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு பெண்ணை பாத்துருவாரு. உங்களுக்கு வந்து சேவகம் செய்யற ஒரு பொண்ணை நேருக்கு நேரம் முகத்தை தான் பாத்துருவாரு. பார்த்த உடனே அவருக்கு அந்த பறக்கக்கூடிய சக்தி போயிடும். ஏன்னா அவருக்கு பெண்களை பார்த்தோடனே அந்த விகாரத்தின் உணர்வு தூண்டப்பட்ட உடனே அந்த சக்தி அவர்கிட்ட இருந்து போயிருச்சு. அந்த பார்வையில அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க அப்படிங்கறதுக்காக அப்ப சொல்றாரு, தேகத்தை பார்க்க கூடாது, நிராகார ஆத்மாவை பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க நல்ல யோகியா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. சன்னியாசிகள் கதை அந்த மாதிரி கதை பக்தி மார்க்கத்துல இருக்குது சிஸ்டர், அத சொல்ல வர்றாரு அப்பா. பாபா என்ன சொல்லலாம், இந்த ரதத்தின் மூலம் அந்த பாபா நமக்கு சொல்லி தருகிறார், கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். அவர் பேசுகிறார், செய்கின்றார் எனில் அனைத்தும் செய்வது ஆத்மாதான். எதையும் சரீரம் செய்வது கிடையாது. ஆத்மாதான் கேக்குது. ஆன்மீக ஞானம் அல்லது உலகிய ஞானம் கேட்பது கூறுவது ஆத்மாதான். ஆத்மாதான் உலகிய ஆசிரியராகவும் இருக்கு. சரீரத்தின் மூலம் உலகிய
கல்வியை கூட படிக்கிறது ஆத்மா, அதுவும் ஆத்மா தான் படிக்குது. நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம் ஆத்மா தான் தாரணை செய்து சரீரம் சாம்பலாகிடும். இதையும் எந்த மனிதர்களும் அறியவில்லை. நான் இன்னாராக இருக்கிறேன், நான் பிரதம மந்திரியா இருக்கேன் என்ற தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் இந்த பிரதம மந்திரிக்கான சரீரத்தை மட்டும் எடுக்கிறேன் என்று அவர்கள் கூறுவது கிடையாது. இதையும் இப்பொழுது நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள். அனைத்தையும் ஆத்மா தான் செய்யுது. ஆத்மா அடிவற்றது. நடிப்பு நடிக்க சரீரம் கிடைக்குது. இதில் ஆத்மா இல்லைன்னா சரீரம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆத்மா சரீரத்திலிருந்து நீங்கிவிட்டால் பிணமாகிவிடும். ஆமா, பிரதம மந்திரியே சரீரத்துல இருந்து விலகிட்டாருன்னா என்ன ஆகும்? அது பேர் பெணம் தான். பிரதம மந்திரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. ஆமா. ஆனா என்ன சொல்றாங்க, நான் பிரதம மந்திரியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த கர்வம் அகங்காரம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த பதவியின் போதையெல்லாம் இருக்குது. அது நிரந்தரம் கிடையாது. ஆனா அவங்க சொல்லும் போது நான் ஆத்மா பிரதம மந்திரியின் சரீரத்துல இருக்கேன்னு சொல்றது கிடையாது அப்படிங்கிறாரு. ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது, அது சூட்சமமானது. ஆக தந்தை கூறுகிறார். தந்தை சொல்றாரு, புத்தியினால் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. நமக்கு சிவபாபா இவர் மூலமாக பாடம் கற்பிக்கிறார் என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். இதுவும் சூட்சமமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள், சிலர் சிறிது புரிந்து கொள்வது கூட கிடையாது. அல்லாஹ் என்றால் பகவான், அல்லாஹ் என்றால் பகவான் பாபா. பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று கூறுவதால் மட்டும் தந்தை என்ற சம்பந்தம் ஏற்படுவது கிடையாது. இந்த நேரத்துல அனைவரும் கல்புத்தியுடையவரா இருக்கிறாங்க. ஏன்னா படைப்பவர் தந்தை மற்றும் அவருடைய படைப்பாகிய முதல் இடைக்கடை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலக சரித்திர பூகோளம் திரும்பவும் இதே மாதிரி நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது சங்கம யுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது. முன்பு நாமும் கூட அறியாமல் இருந்தோம் என்பதை இப்போ நீங்க புரிந்திருக்கிறீர்கள். பாபா இப்பொழுது உங்களை ஞானத்தினால் அலங்கரிக்கிறார். பிறகு இங்கிருந்து வெளியில் சென்றவுடன் மாயை என்ற தூசியினால் அழுக்காக்கி ஞான அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது மாயா. தந்தை அலங்காரம் செய்கிறார், ஆனால் சுயம் முயற்சியும் செய்ய வேண்டும். ஆனா சில குழந்தைகள் வாயில் காட்டுவாசிகளை போன்ற வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஆமா, நான் உங்களுக்கு ஞானத்தின் அலங்காரம் செய்யறேன். என்ன அலங்காரம்? நீங்க தேகம் இல்ல ஆத்மா, உங்களுடைய தந்தை பரமாத்மான்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன ஆகுறீங்க? வீட்டுக்கு போன உடனே வெளியே போனோன்னு என்ன ஆகுறீங்க? இல்ல நீங்க தேகம்னு உணர்ந்துடுறீங்க, தேக உணர்வுல வந்துடுறீங்க. சுத்தி இருக்க உறவுகளை பூரா உங்களுடையவங்க நினைக்கிறீங்க. அங்க இருக்க வீடு வாசல்லாம் உங்களதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்பா என்ன சொல்லித்தராரு? ஞானத்தின் அலங்காரம் செஞ்சு விட்டது போறா நீங்க மாயையின் தூசில விழுந்து கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்பா, உங்களுடைய வீடு பரந்தாமோ, உங்களுடைய தந்தை நான் மட்டும்தான், பரமாத்மா நான் மட்டும்தான், நீங்க ஆத்மாவா இருக்கீங்க, இதை புரிஞ்சுக்குங்கன்னு அந்த 3 விஷயத்த சொன்னா, இந்த தேகம் தான் நானு, தேக உறவுகள் தான் என்னுடையவங்க, தேகத்துல இந்த அவங்க எல்லாம் வசிக்கக்கூடிய இந்த வீடு தான் என்னுடையது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த பொருட்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிதான் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. தந்தை அலங்காரம் செய்யறா. ஆனா சுயம் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. ஆனா சில குழந்தைகளோட வாயில இருந்து காட்டுவாசிகளை போல வார்த்தை வெளிப்படுத்தாம் பிரதர். ஆமா, கிட்ட கிட்ட வார்த்தையெல்லாம் பேசுறோம் இல்லையா? ஆமா, அத சொல்றாரு. ஆமா, பாபா எங்க போய் எப்ப பார்த்தாரு காட்டுவாசிங்க பேசுறது சொல்றாருங்க. நாம தான் காட்டுவாசிங்க சிஸ்டர், நம்ம தானே சுடுகாட்டுல உட்காந்துருக்கோம். முள்காடுன்னு சொல்றாரு இல்லையா? எல்லாரும் புற்களை போல எல்லாரையும் வார்த்தையெல்லாம் காயப்படுத்துறீங்க அப்படின்னு. அதுதான் சொல்றாருப்பா. முள்காட்டுல தானே நம்மள மலரா மாத்துறாரு. அப்புறம் அவருக்கு தெரியாதா என்ன நடக்குது? அலங்காரத்துடன் இருப்பது போல தெரியவே இல்லை, அனைத்தும் மறந்து விடுகிறார்கள். கடைசியாக அமர்ந்திருக்கும் மாணவருக்கு அந்த அளவுக்கு படிப்பில் ஈடுபாடு இல்லை. தொழிற்சாலை போன்றவர்கள் வேலை செய்து சில பேர் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். எதுவும் படிக்காதவர்களாக இருக்கிறாங்க. இதுவும் மிகவும் உயர்ந்த படிப்பு. பாபா சொல்றாரு, இந்த படிப்பு இல்லாம எதிர்காலத்துல உங்களால உயர்ந்த பதவியை அடையவே முடியாது. இங்கு செல்வந்தர் ஆவதற்கு நீங்கள் தொழிற்சாலை போன்றவற்றில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
இங்குள்ள இவை அனைத்தும் அழிய போகுது. அழிவற்ற வருமானம் மட்டுமே கூட வரும். மனிதர்கள் இறக்கிறார்கள் எனில் வெறும் கையோடு தான் செல்வார்கள். ஆனா பாபா சொல்றாரு, செல்வார்கள் தெரியும் உங்களுக்கு, கூடவே எதுவுமே எடுத்து செல்ல மாட்டாங்க. ஆனா பாபா சொல்ற, நீங்க நிறைந்த கையோட செல்றீங்க, இதுதான் உண்மையான வருமானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உண்மையான வருமானம் உங்களுக்கு 21 பிறவிக்கு ஏற்படுகிறது. எல்லையற்ற தந்தை உண்மையான வருமானம் இப்போது செய்விக்கின்றார். உண்மையான வருமானம். ஆமா, நீங்க போறப்ப கை நிறைய அள்ளிட்டு போறீங்க, ஞான ரத்தினங்கள் அள்ளிட்டு போறீங்க, தெய்வீக குணங்கள் எடுத்துட்டு போறீங்க, தெய்வீக ஈஸ்வரிய சக்தி எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. ஆனா மற்ற மனிதர்களை பாருங்க, வெறுங்கையோட வருவாங்க, அவங்க பரந்தாமத்துல இருந்துடுவாங்க. ஆனா உங்களுக்கு தெய்வீக குணங்கள், ஈஸ்வரிய சக்தி, ஞானத்தின் அலங்காரம்னா இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நீங்க சொர்க்கத்துல போய் சுகதாமத்துல வாழ்றீங்க அரை கல்பம். அதான் 21 பிறவிக்கு தந்தை ஆஸ்தி தாரேன் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகேங்க, இது உண்மையான வருமானம்ன்றார் பாபா. குழந்தையாக நீங்கள் இந்த சித்திரத்தை, அதாவது தேகத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் தேகமற்ற தந்தையை நினைவு செய்கிறீர்கள். ஏன்னா நீங்களும் ஆத்மாவானது தனது தந்தையை மட்டுமே பார்க்குது, அவரிடத்தில் மட்டுமே படிக்கிறது. ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நீங்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் புத்தியினால் மட்டும் அறிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரம் அழியக்கூடியது. இந்த தந்தை இப்போது நேர்முகமாக உங்களை பார்க்கிறார். ஆனால் புத்தியில் ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்கு புரிய வைக்கிறேன் என்பது புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அது உண்மையில் உண்மையானது. இதில் பொய் என்பதும் சிறிதளவும் கிடையாது. நீங்கள் உண்மையான கண்டத்துக்கு அதிபதி ஆகிறீர்கள். இது பொய்யான கண்டம், பொய்யான உலகம் கலியுகம். உண்மையான உலகம் சத்தியுகம். இரவு பகல் வித்தியாசம் இருக்கு. சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயம் இல்லை. பெயரே சுகதாமம். அந்த சுகதாமத்துக்கு எஜமான் ஆக எல்லையற்ற தந்தை மட்டுமே ஆக்க முடியும். அவருக்கு எந்த தேகம் கிடையாது, மற்ற அனைவருக்கும் தேகம் இருக்கு. அந்த ஆத்மாவின் பெயர் மாறுகிறதா என்ன? அவரது பெயரே சிவன். மற்ற அனைத்து ஆத்மாவும் ஆத்மா என்றுதான் கூறுகிறோம். சரீரத்துக்கு தான் பெயர் வைக்கப்படுகிறது. சிவலிங்கம் நிராகாரமானது. அவர் ஞானக்கடல், சாந்தி கடல். இது சிவனோட மகிமை. அவர் தந்தையாகவும் இருக்கிறார். ஏனெனில் தந்தையிடமிருந்து கண்டிப்பா ஆஸ்தி அடைய வேண்டும். படைப்புகளிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. படைப்பவர் தான் தனது குழந்தைக்கு ஆஸ்தி கொடுப்பார். தனது குழந்தை இருக்கிற பொழுது சகோதரனின் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார்களா என்ன? இவரும் எல்லையற்ற தந்தை தனது எல்லையற்ற குழந்தைக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். இது படிப்பு. படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீலாக ஆகிறார்கள். கற்பிப்பவர் மற்றும் படிப்பின் மீது யோகா ஈடுபாடு வைக்கிறார்கள். இங்கு கற்பிப்பவர் தேகமற்றவர் ஆவார். ஆத்மாக்களாக நீங்களும் தேகமற்றவர்கள். நான் ஆத்மாக்களுக்குத்தான் கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நமக்கு தந்தை கற்பிக்கிறார் என்று நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு முறைதான் தந்தை கற்பிக்கிறார். படிப்பது ஆத்மா. துக்கம் ஆத்மா தான் அனுபவிக்கிறது. ஆனால் சரீரத்தின் மூலம் ஆத்மா சென்ற பிறகு சரீரத்தை எவ்வளவுதான் அடிச்சாலும் அது மண்ணை அடிப்பது போல. ஆக தந்தையை அடிக்கடி புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்யுங்க. வரிசை கிரமத்துலதான் தாரணை ஏற்படுது என்பதை பாபா அறிகிறார். சிலர் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். எதுவும் புரிந்து கொள்வதே கிடையாது. ஞானம் மிகவும் எளிது. குருடர்கள், உடல் ஊனம் உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது ஆத்மாவுக்கு புரிய வைக்கப்படுது. ஆத்மாவானது உடல் ஊனமாக மூடனாக ஆவது கிடையாது. சரீரத்துக்கு தான் ஏற்படுது. தந்தை எவ்வளவு நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடிக்கொண்டு அமரும் பழக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆக இங்கும் கண்களை மூடிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவர்களை போல அமர்கிறார்கள். ஆமா, கண்களை மூடிட்டு அமர்ந்திருக்கவங்க எல்லாம் என்னன்னு சொல்றாரு, பைத்தியம்னு சொல்லிட்டாரு பாருங்க. இன்னைக்கு வாணி கேக்குறாங்க வாவா. அப்படி கண்களை மூடிட்டோம்னா சிஸ்டர் காது ஓபன் ஆயிடும்னு சொல்லுவாங்க. வீணான சத்தம்லாம் காதுல விழுந்துகிட்டே இருக்கும். யாராவது நடந்து போயிட்டு இருப்பாங்க, சரியா, யாராவது சத்தமா பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காதுல விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா கண்களையும் திறந்து உட்காரும் போது தந்தையை மட்டும்தான் நினைவு செஞ்சுட்டே இருப்போம். காதுல எதுவும் ஜாஸ்தி விழுகாது நமக்கு. நம்ம எங்க போகணும்? சத்தம் கேட்கக்கூடிய இந்த உலகத்துல இருந்து சத்தமற்ற அந்த உலகத்துக்கு போகணும். சத்தத்துல இருந்து விடுபட்டு சத்தமற்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னா காது நம்ம கையை வச்சு மூடிட்டே இருக்க முடியாது இல்லையா?
சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும். கண்களை திறக்கும் போது அதனுடைய கண்ட்ரோலு கண்ணுக்கிட்ட வந்துடும். கண்கள் ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட்டா ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த காதனுடைய பவர் வந்து கம்மியாயிடும். அதுக்காக தான் சொல்றது. கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்து யோகா பண்றோம்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்பா. நீங்க கரெக்டா அந்த நிராகார உலகத்துக்கு போக முடியாது. நேத்து கூட சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, அப்படியே கொஞ்ச நேரத்துல தூக்கம். ஆமா, சூனிய நிலை. அதான் தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. இந்த கண்களை மூடிட்டு உட்காந்துட்டு காட்சி பாக்குறது, கற்பனையில எங்கேயோ போயிடுறது, டிரான்ஸ்ல போயிடுறது, இதெல்லாம் மொத்தமா வேஸ்ட், நேரத்தை வீணடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. அதேதான் சொல்றாரு. நீங்க கண்களை திறந்து இருக்கும் போதுதான் பாபாவுடைய நினைவு இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. எதுக்காக கண்ணை திறந்திருக்கணும்னு சொல்றாருன்னா, அப்பதான் நம்மள நாம ஆத்மான்னு உணர்ந்துக்குவோம். எதிரில இருக்க பாபாவும் பரமாத்மா ஆத்ம ரூபத்துல இருக்காரு, அவரை போலவே நானும் ஆத்ம ரூபத்துல இருக்கேன். இந்த சரீரம் வந்து எனக்கு இந்த நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு கருவி போல கிடைச்சிருக்குது, ஒரு மிஷின் போல கிடைச்சிருக்குது. அந்த சரீரத்தினாலதான் இந்த பாகத்தை நடிச்சுட்டு இருக்கேன். ஆனா சுக துக்கத்தை அனுபவிக்கிறது ஆத்மா தான். அது எதன் மூலமா அனுபவிக்குதுன்னா அந்த சரீரத்தின் மூலமா அனுபவிக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பைத்தியம் பிடித்தவர்கள்லாம் உங்களுக்கு அப்போ வந்து கண்ணை மூடிட்டாலே வேற 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 அப்படியே ஓடிட்டு வேற மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்பாவுடைய இந்த ஞான சிந்தனை அதெல்லாம் செய்யணும்னா கண்ணை திறந்துகிட்டு தான் சிந்தனை பண்றதுதான் சிஸ்டர் சரியா இருக்கும். ஏன்னா ஒரு வேலை செய்யும் போது நம்ம கண்களை திறந்துட்டு தான் ஒரு வேலை செய்யறோம். இப்ப சமையல் பண்ணும்போது கண்ணை மூடிட்டே சமையல் பண்ண முடியுமா? இப்ப மற்ற எந்த வேலைகள் செய்தாலுமே கண்ணை மூடிக்கிட்டா இது பண்ணுவோம், கண் திறந்துட்டு தானே பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம அப்பா நமக்கு என்ன சொல்லி தராரு, நீங்க கர்ம யோகியா இருக்கணும் அப்படின்னா கண்களை திறந்துட்டு தான் காரியம் பண்ண வேண்டியது இருக்குது. கண்களை திறந்துகிட்டே இருக்கும்போதுதான் காரியம் பண்ண வேண்டியது இருக்குன்னா, அப்ப நீங்க கண்களை திறந்து வச்சு நீங்க யோகா பண்ணும்போது தான் உங்களுக்கு காரியம் செய்யும் போதும் கண்களை திறந்தே காரியம் அந்த யோகா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. உட்காந்து எப்படி கண்ணை திறந்துகிட்டு பண்றீங்களோ அதே போல நீங்க காரியம் செய்யும் போது கண்ணை திறந்துகிட்டு தான் பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு அந்த நினைவு கட்டாகாம இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. இங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அப்புறம் காரியம் செய்யும் போது கண்ணை திறந்துகிட்டு பண்ணும்போது என்ன ஆகும், கட்டாயிடும் இல்லையா. அதுக்காக சொல்றாங்க. அது நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டா. ஓகே, பாபா கொடுக்குற அந்த ஜிஸ்டி அதாவது சக்தி கூட நம்ம கண் வழியா தானே பிரதர், மூடிக்கிட்டோம் அப்படின்னாலும் கஷ்டம் வந்து. ஓகே, இப்ப கோயில்ல பாருங்க, எந்த சிலையாவது பாருங்க, எந்த தேவதையாவது கண்ணை மூடிட்டு உட்காந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, எல்லாம் கண்ணை திறந்துட்டு தானே உட்காந்துருக்காங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது கூட கண்களை மூடி வச்சிருப்பாங்க. என்னைக்கு அந்த மூர்த்திக்கு கண்ணை திறக்கிறாங்களோ அப்பதானே நல்ல பூஜை எல்லாம் நடக்குது. அப்பதானே கோயில் இந்த கண் திறக்கிற ஒரு விசேஷம்ல ஃபங்க்ஷன் எல்லாம் செய்வாங்க இல்லையா மூர்த்திக்கு. அதான் அந்த போல நீங்க எப்பவும் கண்ணை திறந்துதான் யோகா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க அப்பா. அந்த பாபா கண்களை மூட வேண்டாம் என்று தந்தை சொல்கிறார். எதிரில் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் விகர்மம் விநாசமாகும். எவ்வளவு எளிதாக இருந்தாலும் கூட பாபா என்னால் நினைவு செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அட, எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கொடுக்கும் லௌகீக தந்தை இறக்கிற வரையிலும் அவர் சாகும் போது கூட நீங்க அவரை நினைவு செய்றீங்க. இவர் அனைத்து ஆத்மாக்களும் எல்லையற்ற தந்தை ஆவார், அவரை உங்களால் நினைவு செய்ய முடியாதா அப்படி கேட்கிறாரு பாபா. அந்த தந்தையை தான் ஓ இறை தந்தையே வழிகாட்டியே எங்களை என்று என்னை அழைத்தீர்கள். உண்மையில் இவ்வாறு கூறுவது தவறு. தந்தை ஒருவருக்கு மட்டும் வழிகாட்டியாக கிடையாது, அவர் எல்லையற்ற வழிகாட்டி. அவர் ஒரே ஒருவரை மட்டும் விடுவிக்க மாட்டார். நான் வந்து அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அனைவரையும் சாந்தி தாமம் அனுப்பி வைப்பதற்கு நான் தான் வந்திருக்கிறேன். இங்கு வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லையற்ற தந்தை அல்லவா, அவர்கள் எல்லைக்குட்பட்டதில் வந்து நான் நான் என்று கூறுகிறார்கள். ஹே பரமாத்மா, எனக்கு சுகம் கொடுங்கள், துக்கத்தை நீக்குங்கள், நாங்க பாவி கீழானவரா இருக்கோம், நீங்க கருணை காட்டுங்கன்னு சொல்றாங்க. தந்தை சொல்றாரு, நான் எல்லையற்ற பழைய உலக புதிதா ஆக்குவதற்காக வந்திருக்கேன். புது உலகில் தேவதைகள் இருப்பார்கள். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு எப்பொழுது நீங்கள் முழு தூய்மையற்றவரா ஆகி விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நான் வருகிறேன். இது ஒரு அசுர வம்சமாகும். சத்தியத்தை கூறக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர் தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், சத்குருவாக இருக்காரு. தந்தை சொல்கிறார், இந்த தாய்மார்கள் தான் சொர்க்க கதவை திறக்கக்கூடியவர்கள்.
சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. நரகத்தில் இருக்கிறார்கள், அதனால் தான் அழைக்கிறார்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழியை சொல்ல வந்திருக்கிறார். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்காக மற்றும் திரும்பி அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கேன் என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது தன்னை ஆத்துமான உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறுங்கள், மாயாவை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்கள் அனைவருக்கும் உலகத்திற்கே எஜமானன் ஆக்குவதற்காக வழி சொல்கிறேன். பிறகு லக்ஷ்மியை தீபாவளி அன்று பூஜை செய்கிறார்கள். அவரிடத்தில் செல்வம் கேட்கிறாங்க, நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, நீண்ட ஆயுள் கொடுங்க என்பது கேட்பது கிடையாது. நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள், நீண்ட ஆயுள் கிடைக்குது. இப்போது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கொடுத்து விடுகிறேன். அவர்கள் லக்ஷ்மியிடம் கூடை அளவு கேட்கிறார்கள், அதுவும் கிடைப்பது கிடையாது. இது ஒரு பழக்கமாகி விட்டது. தேவதைகள் முன் சென்று பிச்சை கேட்கிறார்கள். இங்கு நீங்கள் தந்தையிடத்தில் எதுவும் கேட்க கூடாது. என்னை நினைவு செய்தால் எஜமானன் ஆகிவிடுவீர்கள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிவதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுகிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இதில் எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் இவருக்கு பூஜை செய்வீர்களா என்ன? நாம் சுயம் இவ்வாறு ஆகிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். பிறகு இந்த 5 தத்துவங்களை ஏன் பூஜை செய்ய வேண்டும்? நமக்கு உலக ராஜ்யம் கிடைக்குது, பிறகு ஏன் இதை செய்ய வேண்டும்? இப்பொழுது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் செல்வது கிடையாது. அவை அனைத்து பக்தி மார்க்கத்தின் விஷயம் என்று தந்தை சொல்கிறார். ஞானத்தில் ஒரே ஒரு வார்த்தையாகும், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம் உங்களது பாவம் அழியும், சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். நீங்க தான் அனைத்து குணங்கள் நிறைந்தவராக இருந்தீங்க, மீண்டும் ஆக வேண்டும். இதையும் புரிந்து கொள்வதும் கிடையாது. கல்புத்தியுடையவரிடத்தில் தந்தை எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆமா, கல்புத்தியோட யாரும் ஆயிட்டீங்க, தந்தையே தலையை உடைச்சுக்கிறாருன்னா பாருங்க அப்ப எவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு. பக்தி மார்க்கத்தின் விஷயத்தையே அப்படியே இங்க கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம். நீங்க என்ன செய்யறீங்க? 5 தத்துவங்களையும் பூஜை செய்துட்டு இருந்தீங்க. 5 தத்துவங்கள்ன்றது இந்த சரீரத்தையும் 5 தத்துவங்கள் சொல்றாங்க. தேவதைகளை பூஜை செஞ்சுட்டு இருந்தீங்க. தேவதைகள் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது? லட்சுமி கிட்ட இருந்து என்ன கேக்குறீங்க? ஒரு கூடை அளவு கேக்குறீங்க. அப்ப உங்க உலகத்துக்கே எஜமானாக்க வந்திருக்கீங்க. நீங்க அவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு. ஆனா தந்தைய பாருங்க, உங்களுக்கு 21 பிறவிக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை கொடுக்கறாரு, சுகபோகமா வாழ்றதுக்கு செல்வத்தையும் கொடுக்கறாரு, மகிழ்ச்சியும் கொடுக்கறாரு, எல்லா ஆசையுமே மொத்தமா நீங்க என்னென்ன கேட்டு வந்தீங்களோ 63 பிறவியா பக்தியில அது எல்லாத்தையுமே மொத்தமா தந்தை கொடுக்க வந்துட்டாரு. இங்க என்ன செய்ய சொல்றாரு? தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்துக்கோங்க, தந்தையை நினைவு செய்யுங்க. இதன் மூலமா தந்தை கிட்ட இருக்க ஆஸ்திகள் அனைத்தும் உங்களுடையதான் மாறும். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்திருவீங்க. நீங்க தான் சர்வ குணங்களிலும் சம்பன்னமா இருந்தீங்க, அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களா இருந்தீங்க அப்படிங்கிறாரு. இத கூட நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிறாரு. அதான் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நானே தலையை உடைச்ச வேண்டியதா இருக்குது அப்படிங்க. ஆமா, அப்படி சொல்லிட்டு பாபா சொல்றாரு, இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை ஒரு தந்தையை தவிர வேறு எந்த சாது சன்னியாசிகளாலும் கூறவே முடியாது. இவர் பிரம்மா, ஈஸ்வரன் கிடையாது. இவர் பல பிறவியின் கடைசியில் இருக்கிறார். யார் முழு 84 பிறவி எடுக்கிறாங்களோ நான் அவரிடத்துல பிரவேசம் செய்யறேன். கிராமத்து சிறுவனாக இருந்தார், பிறகு ஷாம் சுந்தராக ஆகிறார். இவர் முழுமையாக கிராமத்து சிறுவனாக இருந்தார். பிறகு எப்பொழுது சாதாரணமானவராக முதிர்ச்சி அடைந்தாரோ அப்பொழுது பாபா பிரவேசம் செய்கின்றேன். ஏன்னா இந்த அளவுக்கு, அதாவது பட்டி போட்டு இந்த எக்ஸத்தை உருவாக்க வேண்டி இருக்கிறது. பட்டியின் மூலமா இந்த எக்ஸத்தை உருவாக்க வேண்டியிருக்கிறது. இவர்களுக்கு யார் உணவளிப்பது? ஆக அவசியம் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் இவரது பல பிறவியில் கடைசி பிறவியில் பிரவேசம் செய்கிறேன். இவர் தான் அனைவரையும் விட தூய்மை இழந்தவராக ஆகிறார். பிறகு அவரே தூய்மையாகவும் ஆவார் என்று தந்தை சுயம் கூறுகிறார். அது ஷாம் சுந்தர்னு சொன்னார் இல்லையாப்பா, அதுக்குதான் ஷாமுங்கிறவங்க தூய்மையற்றவங்க, கருப்பானவங்க.
அப்படி இந்த பிரம்மா பாபாவுடைய ஆத்மா வந்து தூய்மையற்ற நிலையின் இறுதி நேரத்துக்கு வந்ததுனால கருப்பாயிடுச்சு. தந்தை எப்ப பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுக்கறாரோ அதுபோல் அந்த ஞானத்தை கேட்டு இவர் யோகா பண்ணி முயற்சி செஞ்சு தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சு மறுபடியும் சுந்தரரா ஆகிறாரு, மறுபடியும் வெள்ளையா மாறுறாரு, கருப்புல இருந்து வெள்ளையா மாறுறாரு அப்படிங்கறத பிரம்மா பாபா உதாரணமா வச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார். பாபா சொல்றாரு பிறகு அவரே தூய்மையாகவும் ஆவார் என்று தந்தை புரிவிக்கிறார். 84 பிறவி இவர் எடுக்கிறார். இவரே அவர் ஒருவர் மட்டுமின்றி பலர் இருக்கிறார்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சம் ஆகிறவர்கள் தான் வரிசை கிரமமாக முயற்சியின்படி இங்கு வருவார்கள். மற்றவர்களால் நிலைத்து இருக்க முடியாது. இந்த பிரம்மா பாபா மட்டும் இல்ல, குழந்தைகளும் அதே நிலைமையில தான் இருக்கீங்க. நீங்களும் மொத்தமா கருப்பாயிட்டீங்க, ஆத்மா மொத்தமா கருப்பாயிடுச்சு, மறுபடியும் முயற்சி செஞ்சு வெள்ளையா மாற வேண்டியது இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது முயற்சியின்படிதான் இங்கு வருகிறார்கள், மற்றவர்களால் நிலைத்திருக்க முடியாது. வரிசை கிரமமான முயற்சியின்படி இருக்காங்க. தாமதமாக தான் சிலர் வருவார்கள். ஞானம் சிறிதளவு தான் கேட்பாங்க, பிறகு தாமாகவே வருவார்கள் அப்படி சொல்றாரு. வாணி முடிஞ்சிருச்சு. ஓகே, சூப்பர் சிஸ்டர். அதான் கருப்புல இருந்து இப்ப வெள்ளையா மாறணும். நம்ம கருப்புங்கிறது ஷியாம், வெள்ளைங்கிறது சுந்தர். ஷியாமா மாறிட்டீங்க எல்லாரும், மறுபடியும் இப்ப சுந்தரரா மாறணும். அதுக்குதான் தந்தை வந்து ஞானத்தை கற்பிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரப்பா. தாரணையில பாபா என்ன சொல்றாருன்னா, தந்தை எந்த ஞான அலங்காரம் செய்யறாரோ அதை நிலையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். மாயையின் தூசியில் ஞான அலங்காரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. படிப்பை நல்ல முறையில் படித்து அழிவற்ற வருமானம் செய்ய வேண்டும். இந்த சித்திரம், அதாவது தேகதாரியை எதிரில் பார்த்தாலும் புத்தியினால் தேகமற்ற தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். கண்களை மூடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. எல்லையற்ற தந்தையிடத்தில் எதையுமே கேட்க கூடாது. வரதானம் பாபா சொல்றார், நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாக முதலிடத்தில் வருபவராக தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவராகுங்கள். அவ்யக்த நடிப்பிற்கான நேரத்தில் வந்துள்ள ஆத்துமாக்கள் இறுதியில் வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெறுவதற்கான வரதானம் பெற்றுள்ளார்கள். எனவே நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு கிடைத்துள்ள வரதானத்தை நடைமுறைப்படுத்துங்கள். இந்த அவ்யக்த பாலனை எளிமையில் சக்திசாலியாக மாற்ற வல்லது. எனவே எவ்வளவு முன்னேற வேண்டுமோ முன்னேறலாம். பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் சதா முன்னேறுவதற்கான ஆசிகள் இருக்கும் காரணத்தால் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாக்கியம் சுலபமாகவே கிடைக்கிறது. அவ்யக்த நடிப்பு அப்படின்னா என்னன்னா, பிரம்மா பாபா சரீரத்தோட இருந்தார் இல்லையா 1969 வரைக்கும். அது வரைக்கும் கிடைச்சது வந்து சாக்கார பாலனை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா பாபா சாக்காரத்துல இருந்து பரமாத்மா கொடுத்த ஞானத்தை கேட்டு முயற்சி செஞ்சவங்கள யாரு? சாக்கார பாலனையில வளர்ந்தவங்க. அடுத்து சொல்றது பாருங்க, அவ்யக்த பாலனை அப்படிங்கிறது 1969 இருந்து இப்ப வரைக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய ஞானத்தை கேட்டு யஜ்யத்துக்குள்ள வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் யாரு? அவ்யக்த பாலனை செய்யக்கூடியவங்க, அவ்யக்த பாலனையை அடையக்கூடியவங்க. அவங்கதான் அவ்யக்த நடிப்பு நடிக்கக்கூடியவங்க. இவங்க இறுதி நேரத்துல வந்துட்டோமே, நாம எப்படி முயற்சி செஞ்சு முன்னாடி போறது அப்படின்னு யோசிக்க வேண்டியதுல, நீங்க லாஸ்டா வந்திருந்தாலும் இறுதி நேரத்துல வந்திருந்தாலும் ஃபாஸ்டா முயற்சி செஞ்சீங்கன்னா, தீவிர வேகத்துல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல போயிடலாம், முதல் இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிப்பட்ட வரதானம் அவ்யக்த பாலனை அடையக்கூடிய குழந்தைகளுக்கு அப்பா வரம் கொடுத்திருக்காரு. இந்த வரத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த அவ்யக்த பாலனை அடையக்கூடியவங்க எளிதில் சக்திசாலியா ஆகிறதுக்கான விஷயம் இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறது. அதுல கூடவே என்ன இருக்குது அப்படின்னா, பாப்தாதாவுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது, நிமித்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆசையும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. அப்ப இவங்களுடைய ஆசீர்வாதம் அனுபவத்தெல்லாம் கேட்டு நீங்க தீவிர வேகத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு வரதானத்துல. ஓகே பிரதர். ஸ்லோகன் வந்து நிராகார் மற்றும் சாகார். இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுங்கள்.
ஆமா. நீங்க நிரந்தர யோகி ஆகணும் அப்படின்னா, இந்த சாக்காரத்தையும், நிராகாரத்தையும் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும். உடலோட நம்ம ஆத்மா இருந்தா அது சாக்காரத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதே சரீரம் இல்லாம வெறும் ஆத்மா நிராகாரமா இருக்குதுன்னா, அது பரந்தாம நிலையில இருக்குதுன்னு அர்த்தம். அப்பா என்ன சொல்றாரு? உங்கள ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னா, நீங்க ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யும் போது அந்த பரந்தாம நிலைக்கு போயிடுறீங்க, நிராகார நிலைக்கு போயிடுறீங்க. அது மட்டும் உண்மையான யோகா கிடையாது, நிரந்தர யோகம் கிடையாது. திருப்பி அங்கிருந்து இங்க சாக்கார சரீரத்துக்கு வரீங்க இல்லையா, அதுவும் வேணும். அந்த பயிற்சி வேணும். போகணும் வரணும், போகணும் வரணும். அந்த மாதிரி பயிற்சி செய்யறவங்க தான் நிரந்தர யோகியா இருக்க முடியும். நான் அப்படியே போய் இந்த நிராகார உலகத்திலே போய் செட் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் அது சாத்தியம் கிடையாது அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. அப்ப சாக்காரத்துல இருக்கும்போது நம்ம பிராமண ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நிராகார நிலைக்கு போகும்போது நம்ம பரமாத்மாவுடைய குழந்தை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. பரந்தாம நிலைக்கு போயிட்டோம் நிராகார உலகத்துக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நிராகார உலகத்துக்கு இப்ப விநாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போகத்தான் போறோம். நிராகார உலகத்துக்கு போயிட்டாலும் திருப்பி மறுபடியும் சாக்கார உலகத்துக்கு புது உலகத்துக்கு வரணும். அப்ப அந்த சரீரம் கிடைக்கும் இல்லையா, தேவதா சரீரம், அதுவுமே சாக்காரமான சரீரம் தான். இந்த பிராமண சரீரம் தூய்மையற்றதா இருக்குது. முயற்சி செஞ்சு நம்ம தூய்மையான நிலையை அடையிறோம் அப்படிங்கறத நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க. அதான் சாக்காரத்துல இருந்து சாக்காரம் நிராகாரம், இத நல்ல விதத்துல தெரிஞ்சு வச்சிருக்கவங்க தான் நிரந்தர யோகியா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. இப்போ சிவபாபா எப்படி வராருங்க பிரதர்? அதே மாதிரி தானே இப்ப நம்மளும் இங்கேயும் போறோம் அங்கேயும் வரோம், அப்படி கூட நினைக்கலாம். பாபா மேல இருந்து கீழே வராரு, கீழே இருந்து திரும்ப மேல போறாரு, அதே மாதிரி நம்மளையும் வர சொல்றாரு. ஆமா, அதுதான். இப்ப காரியம் செய்யறதுக்காக அப்பா வராரு, பிரம்ம பாபா உடல்ல வராரு, ஞானம் கொடுக்கறாரு, அவருடைய காரியம் முடிஞ்சிச்சு, மறுபடியும் கிளம்பி பரந்தாம வீட்டுக்கு போயிடுறாரு. அதே போல இந்த நம்ம கர்ம சேத்திரத்துல நம்ம இருக்கோம். இங்க காரியம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். காரியம் செய்யறதுக்காக நம்ம சரீரத்தை பயன்படுத்தி காரியம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். காரியம் முடிஞ்ச உடனேயே நம்ம விடுபட்டு மறுபடியும் பரந்தாம நிலைக்கு போயிடும். ஃபாலோ ஃபாதர் இல்லையா, அதே மாதிரி இது ஃபாலோ சிவ் பாபா, ஃபாலோ ஃபாதர் செய்யுங்க அப்படிங்கறதுதான் அது நிரந்தர யோகிகன் அடையாளம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆனா பாபா நம்ம கூட நிரந்தரமா வந்து இருக்கிறேன்னு சொல்லுவார் இல்லைங்க. நீங்க வந்து கர்ம யோகம் இருக்கும்போது என்னை கூப்பிட்டீங்கன்னா பாபா உங்க பக்கத்துலயே இருந்து உங்களோட கருவியில நான் உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பேன். ஒரு 2 மணி நேரம் ஆகிற வேலையை 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம் பாபாவோட இருந்தீங்கன்னு வரல. அப்போ பாபா கூட இருந்து அவரும் செய்யறாரு இல்லைங்க பிரதர்? நீங்க தான் நினைவுனாலதான் அப்பா கிட்ட போயிட்டீங்க இல்லையா? ஆமா, நேத்து தான் பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவுடைய சக்தி என்ன, ஒரு செகண்ட்ல இங்க இருந்து பரந்தாமத்துக்கு போயிடும். ஆமா. அப்ப பாபாவை கூப்பிட்டாலும் அவரும் ஒரு செகண்ட்ல வந்துடுவாரு உங்க பக்கத்துல. அதுதான் சொல்றாரு அப்பா. அதாவது சொல்லுவாருங்க, 1000 கைகள் இருக்கு, எனக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோன்னு யாருமே ஆனா யூஸ் பண்ணிக்கிறதே இல்ல என்ன அப்படின்னு. அதுக்கு தான் கேட்டேங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணல. இப்போ ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் முயற்சி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பழகிட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் உங்களால பாபா இல்லாம இருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம கூடயே சாகாரத்துல பாபா வச்சு நம்ம காரியம் முடிச்சுட்டு பாபாவுடைய கூட நம்ம போயிடலாம் நிராகார உலகத்துக்கு. ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். வாணி, ஓகே, தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.